வெல்கம் டு மோனி மீடியா. நாம் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சினிமோட்டோகிராஃபர், ஃபிலிம் மேக்கர், ப்ரொடியூசர், ரைட்டர், இந்த மாதிரி பல திறமைகளை கொண்ட எஸ் ரவிவர்மா அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பார்க்கலாம். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற பொய்யுண்டான் குடிகாடு அப்படின்ற கிராமத்தில் தான் பிறந்தாரு. சோழ மன்னர்களான அருள்மொழிவர்மா அண்ட் குலோத்துங்கவர்மா இவர்களால் ஈர்க்கப்பட்டாரு. அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவரின் குடும்ப பெயர்களை எடுத்துக்கினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெம்பிராண்ட் அண்ட் பிகாச்சோ அப்படின்ற ஓவியர்களின் புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவரின் சின்ன வயசுலேயே புகைப்படம் எடுக்கிறதுக்கும் ஒளிப்பதிவியலையும் இவருக்கு ஆர்வம் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவரின் 14 வயசுல சென்னைக்கு போனாரு. அங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில ஆபீஸ் பாயா ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் கிட்ட பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் இவரு ஒளிப்பதிவுல அவரின் வாழ்க்கையை தொடங்கினாரு. அடுத்ததா இவருடைய கெரியரை பத்தி பார்க்கலாம். இவரு முதல் 1999 ஜலம்பரம் அப்படின்ற படத்தின் மூலம் தான் சினிமோட்டோகிராஃபரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயராஜ் டைரக்ட் பண்ண மலையாள திரைப்படமான காந்தம் அப்படின்ற படத்தின் மூலம் எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்தாரு. இந்த படத்துக்கு சிறந்த சினிமோட்டோகிராஃபருக்கான 23வது EMI 3ஆம் கட்ட விருதை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1999 முதல்ல 3 வருஷமா மலையாள படங்கள்ல ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவர் தெலுங்கு திரைப்படமான ஜெயில் அப்படின்ற படத்துல ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஹர்மான் டி ஃபாஸ்டர், ராம்ஜி லண்டன் வாலே, பிர் மிலாங்கே அப்படின்ற இந்தி படங்கள்ல அவருக்கு அதிகமா வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறமா 2002 அவர் தமிழ் படங்கள்ல அவரின் ஒர்க்கை தொடங்கினாரு. அவரின் முதல் படம் சுசி கணேசன் டைரக்ட் பண்ண 5 ஸ்டார், எஸ் சங்கர் டைரக்ட் பண்ண அந்நியன், கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்ண வேட்டையாடு விளையாடு, KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ண தசாவதாரம் அப்படின்ற தமிழ் படங்கள்ல சினிமோட்டோகிராஃபரா அவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ண படங்களை பார்க்கலாம். இவர் இதுவரைக்கும் முக்கியமான தமிழ், மலையாளம், இந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் அப்படின்ற நிறைய லாங்குவேஜ்ல எல்லாம் இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அதுல தமிழ்ல சினிமோட்டோகிராஃபி பண்ண படங்களை மட்டும் டீட்டெயிலா பார்க்கலாம். இவர் முதல் 2021 பிரசன்னா, சுனிகா, கிருஷ்ணா இன்னும் பலர் நடிச்ச சுசி கணேஷ் டைரக்ட் பண்ண மெட்ராஸ் டாக்கீஸ் ப்ரொடியூஸ் பண்ண தமிழ் லாங்குவேஜ் கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவியான 5 ஸ்டார் அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை 2009 தெலுங்குல லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ரீமேக் செஞ்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2004 சேரன் முதலா ஹீரோவா நடிச்ச கோபிகா, ஸ்னேகா, மல்லிகா இவங்கெல்லாம் நடிச்ச இந்த படம் சேரன் எழுதி டைரக்ட் பண்ண அவரே ப்ரொடியூஸ் பண்ண தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் டிராமா மூவியான ஆட்டோகிராஃப் அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பிப்ரவரி 2004 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு விமர்சன ரீதியா பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. வணிக ரீதியா வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2006 கமல்ஹாசன், ஜோதிகா இவங்க லீட் ரோல்ல நடிச்ச கௌதம் வாசுதேவ் மேனன் எழுதி டைரக்ட் பண்ண வேட்டையாடு விளையாடு அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஆகஸ்ட் 25, 2006 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. வணிக ரீதியா வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிச்சு. இந்த படத்துக்கு கமல்ஹாசனுக்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2008 கமல்ஹாசன் நசினுடன் சேர்ந்து நடிச்ச KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ண கமல்ஹாசன் எழுதி ஆஸ்கார் பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் கீழே V ரவிச்சந்திரன் ப்ரொடியூஸ் பண்ண தசாவதாரம் அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஜூலை 13, 2008 அன்னைக்கு உலக அளவுல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு விமர்சகர்களிடம் இருந்து பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் 200 கோடிக்கு மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2009 விஜய் டபுள் எட் கேரக்டர்ல நடிச்ச நயன்தாரா, ரஞ்சிதா, பிரகாஷ் ராஜ், வடிவேலு இன்னும் பலர் நடிச்ச தேவா டைரக்ட் பண்ண ஐங்கரன் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ண தமிழ் லாங்குவேஜ் ஆக்ஷன் மூவியான வில்லு அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படம் 1999 வெளியான தமிழ் திரைப்படமான தாய்நாடு அப்படின்ற படத்தை ரீமேக் செஞ்சு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை ஜனவரி 12, 2009 அன்னைக்கு உலக அளவுல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் உள்நாடுகள்ல சுமாரான படமா இருந்துச்சு. ஆனா இந்த படம் 2009 யுனைட் கிங்டம் பாக்ஸ் ஆபீஸ்ல 221 இடத்தை பிடிச்சு வெளிநாடுகள்ல நல்ல வசூலை செஞ்சு உள்நாட்டுல 50 லட்சம் லாபத்தை வாங்கி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2010 அறிமுக ஹீரோவா ராகுல் நடிச்ச அவருக்கு ஜோடியா
சமந்தா நடிச்ச இந்த படத்தை ரவி வர்மா எழுதி டைரக்ட் பண்ண தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் டிராமா மூவியான மாஸ்கோவின் காவேரி அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படம் கிட்டத்தட்ட 3 வருஷம் தயாரிப்புல இருந்ததுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 27, 2010 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2017 கார்த்திக், அதித்தி இவங்க நடிச்ச மணிரத்னம் எழுதி டைரக்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ண தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் வார் மூவியான காற்று வெளியீடே அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படம் தேசிய திரைப்பட விருதுகள்ல 2 தேசிய திரைப்பட விருதுகளை வாங்கி இருக்கு. KR ராஜ்மோகனுக்கான சிறந்த மியூசிக் டைரக்டருக்கான விருதையும் வாங்கி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2022 விக்ரம், ஐஸ்வர்யா ராய் பச்சன், ரவி மோகன், கார்த்தி, த்ரிஷா இன்னும் பலர் நடிச்ச இந்த படத்தை இளங்கோ, குமாரவேல், P. ஜெயமோகன் இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதி மணிரத்னம் டைரக்ட் பண்ண ரத்னம் அண்ட் சுபாஸ்கரன் ப்ரொடியூஸ் பண்ண பொன்னியின் செல்வன் அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை உலக அளவில் செப்டம்பர் 30, 2022 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு விமர்சன ரீதியா பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் உலக அளவில் 450 கோடியிலிருந்து 500 கோடி வசூல் பண்ணி 2022 அந்த வருஷத்திலேயே அதிக வசூல் செஞ்ச தமிழ் படமாகவும் அந்த வருஷத்துல அதிக வசூல் செஞ்ச 3வது படமாகவும் இருந்துச்சு. இந்த படத்துக்கு 68வது பிலிம்பேர் விருதுகள், தென்னிந்தியாவில் சிறந்த திரைப்பட விருதையும் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2023 விக்ரம், ஐஸ்வர்யா ராய் பச்சன், ரவி மோகன், கார்த்தி, த்ரிஷா கிருஷ்ணா இன்னும் பலர் நடிச்ச இளங்கோ, குமாரவேல், ஜெயமோகன் சேர்ந்து எழுதின மணிரத்னம் டைரக்ட் பண்ண மணிரத்னம் அண்ட் சுபாஸ்கரன் அல்லிராஜா ப்ரொடியூஸ் பண்ண பொன்னியின் செல்வன் 2 அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஏப்ரல் 20, 2023 அன்னைக்கு உலக அளவில் தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு விமர்சகர்களிடமிருந்து பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் வெற்றி பெற்ற படமா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே வருஷம் 2023 கார்த்தி, அனு இமானுவேல், விஜய் மிட்டன், ஜித்தன் ரமேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச ராஜீவ் முருகன் எழுதி டைரக்ட் பண்ண ட்ரீம் வாரியர் பிக்சர் சார்பா SR பிரகாஷ் பாபு அண்ட் SR பிரபு இவங்க ப்ரொடியூஸ் பண்ண தமிழ் லாங்குவேஜ் ஆக்ஷன் காமெடி டிராமா மூவியான ஜப்பான் அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படம் தீபாவளி வாரமான நவம்பர் 10, 2023 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் தோல்வி படமா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2024 கமல்ஹாசன் ஒரு வயதான சுதந்திர போராட்ட வீரரா இருந்து ஊழல்வாதியா மாறின சேனாதிபதியாக திரும்பவும் நடிக்கிறாரு. சித்தார்த், S.J. சூர்யா, ராகுல் பிரீத்தி சிங், பிரியா பவானி சங்கர், விவேக், சமுத்திரகனி, பாபி சிம்ஹா, நெடுமுடி வேணு இன்னும் பலர் நடிச்ச எஸ். சங்கர் டைரக்ட் பண்ண தமிழ் லாங்குவேஜ் வயலண்ட் ஆக்ஷன் மூவியான இந்தியன் 2 அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஜூலை 12, 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு மிக்ஸிவான ரிவ்யூ தான் வந்துச்சு. இந்த படம் உலக அளவில் 151 கோடி வசூல் பண்ணி 2024 அந்த வருஷத்திலேயே அதிக வசூல் செஞ்ச தமிழ் படங்களின் ஒன்றா மாறுச்சு. ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி படமா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், S.J. சூர்யா, கீர்த்தி செட்டி இவங்கெல்லாம் நடிச்சுட்டு இருக்கிற விக்னேஷ் சிவன் எழுதி டைரக்ட் பண்ணும் தமிழ் லாங்குவேஜ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் காமெடி மூவியான லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற இந்த படத்தை இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை தீபாவளி அன்னைக்கு தியேட்டர்கள்ல அக்டோபர் 17, 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க இவர் சினிமோட்டோகிராஃபி பண்ண படங்கள். எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இதேபோல் தகவல்களை அறிய எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்து இருங்கள். நன்றி.